கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்குள்ள வசனம் ஏசாயா 65 வசனம் 24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு காரியம் இதில் சொல்கிறாரு. அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி, கூப்பிடுறதுக்குன்னா இந்த இடத்துல ஆண்டவரை கூப்பிடுறதுன்னா ப்ரேயர் பண்ணுறது. ஆண்டவர் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி, கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. அதாவது ஆமேன் போட்டு முடியறதுக்குள்ளே ஆன்சர் வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளோ குவிக் பாருங்கள். அடுத்து அவர் சொல்கிறாரு, நீ பேசும்போதே நான் கேட்பேன், நீ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருக்கேங்கிறார் பாருங்க. அப்படின்னா எவ்வளோ கண்காணிப்பாக, எவ்வளோ உன்னிப்பாக கேட்டுட்ருக்காரு. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு பாருங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கத நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் மாதிரி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உடனே அது ஈவன் பிஃபோர் வி say amen to that prayer, the answer has come, the answer has reached us. எவ்வளோ குயிக்கு! இதுனா ராக்கெட் ஸ்பீடில் கொடுப்பாரு போலல்ல, அந்த மாதிரி பெற்றிருக்கிறோமா? நிச்சயமாக பெற்றிருக்கிறோம். என்னோட வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. ஆண்டவர்கிட்ட நான் வசனத்தை சொல்லி, இப்படி நீங்கள் போதிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க, என் மகளை போதிங்க, எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வேணும், நான் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹேண்ட்பேக் எனக்கு கிடைக்கணும், நான் போதிச்சா கேட்க மாட்டாங்க, நீங்கள் போதிச்சா கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு தடவை ப்ரே பண்ணேன். அதை கூட நான் சாட்சியாக சொல்லியிருக்கேன். அப்போ ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திணறிட்டேன் நான். அந்த அற்புதத்தை பார்த்து நான் திணறி போய் எனக்கு நாக்கு மேலோட ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். எப்படி இவ்வளோ சீக்கிரம்? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அவள் 1 hour கழித்து தான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்ன அந்த ஹேண்ட்பேக்கை நான் ஆமேன்னு சொல்லி இங்கே ப்ரே பண்ணி, ஆண்டவரே நீங்கள் போதிங்க, ஏசாயா 54:13 படி உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னீங்களா? நீங்கள் போதிச்சா அவங்க கேட்பாங்க, நான் போதிச்சா கேட்கல, நீங்கள் போதிங்க, இப்போ எனக்கு ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லி நான் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ள ஹேண்ட்பேக் இஸ் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அதுதான் பாருங்க இதில் சொல்கிறாரு. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்போ கேட்கிற தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவரேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா சங்கீத புஸ்தகத்தில். அப்போ அது மாதிரி அவர் ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் அவர் கேட்குறாரு. அவர் உன்னிப்பாக நம்ம பேசும்போது கவனிக்கிறாரு. அதனால ரொம்ப கவனமாக பேசணும். ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, ஆண்டவர் கேட்டுட்ருக்காரு. அந்த உணர்வோடு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருந்தால், நீதிமானாக இருந்தால், அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக வாய் தவறி எதையுமே விட்டுற மாட்டோம். வேண்டாததை பேச மாட்டோம். சும்மா சொன்னேன்னு சொல்ல மாட்டோம். இது ஜோக் அடிச்சேன்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம பேச்சுவார்த்தையில். ஏன்னா ஆண்டவர் நம்ம பேசும்போது அவர் கேட்டுட்ருக்காரு, அவர் கேட்குறாரு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க 65வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் கேட்கப்படுதுன்னு சொல்லும்போது தான் எல்லாரும் வருவாங்கல்ல. ஒரு ஜெபம் கேட்கவே படலைன்னு சொன்னால் அந்த கோயிலையே மூடிடுறாங்க நாளடைவில். ஏன்னா ஒரு ஜெபமும் கேட்கல, பிரார்த்தனை செஞ்சிட்டோம், பிரவாகத்தை சுற்றி வர்றோம், அங்கே அது என்னமோ சுற்றி வருவாங்கள்ல, தண்ணியில் ஈரப்படுத்திட்டு அந்த பிரவாகத்தை ஃபுல்லாக அப்படி உடம்புலையே அப்படியே உருண்டு 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 சுற்றி வருவாங்க. இதெல்லாம் பொருத்தனை மாதிரி பண்ணுவாங்க. வேளாங்கண்ணியில் பார்த்துருக்கேன், முட்டிலேயே நடந்து போவாங்க, முட்டிலேயே போவாங்க, நடக்க மாட்டாங்க, கால் வச்சு முட்டி போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி போவாங்க. இது மாதிரிலாம் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் பண்ணியும் கூட ஆன்சர் வரலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னா, அவங்க ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இது தெய்வமே இல்லைன்ட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை, நம்மளோட தெய்வம் ஆன்சர் பண்ணுறவர். அவர் கூப்பிடுகிற குரலுக்கு அவர் உடனே பதில் கொடுப்பாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம், நான் முத ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வசனம் எங்கள் பாட்டிமாவுடைய பைபிள்ல இருந்து எனக்கு கிடைச்சிது. அதில் கரெக்டாக அந்த பைபிள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அதில் ஒரு விரிசல் இருக்கும் பாருங்க, அந்த தையல் விட்டுருக்கும். அதனால ஒரு பெரிய
ரொம்ப ரொம்ப ஓல்டு பைபிள். அதனால அது எப்போ பைபிளை திறந்தாலும் கரெக்டாக எரேமியா 33 தான் போய் நிற்கும். அப்போ அந்த 33:3 எங்கள் பாட்டிமா அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வசனம் எனக்கு ரேமாவாக வரும். அப்போல்லாம் எனக்கு புரியல. கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம்னா அதெல்லாம் என்ன காரியம், எனக்கு தெரியாதே அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இப்போ செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா அறியாததும் எட்டாததுமாக தான் இருக்குது. பாருங்க, எனக்கு நடுவில் ஒரு ரெக்டல் பாலிப்புன்னு சொல்லிட்டு என்னோட கோலோனுக்குள்ள ஒரு கட்டி இருந்திருக்கு. அந்த கட்டி இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள கேன்சர் ஆயிருக்கும். ஆனால் அந்த கட்டியை இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே எடுக்கும்படிக்கு என் ஆண்டவர் என்னுடைய ப்ரேயர்ஸில் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவுங்க, சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே அப்படி ஒரு கட்டி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தெரியப்படுத்தினார் ஆண்டவர். தெரியப்படுத்தினதுனால இன்னைக்கு நான் அந்த ஒரு கோலோன் கேன்சர் வராமல் என்னை காப்பாற்றிருக்காரு. இது மாதிரி உங்களுக்கும் செய்யலாம்ல, செய்வார். நம்ம உறுப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல ஒப்படைக்கணும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துடும் பாருங்க. அவ்வளோ குயிக்காக அவ்வளோ ஆன்சர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ஆன்சர் பண்ணார். என்னோட ஸ்டூடெண்ட் 37 வயசு, நல்லா வாழ வேண்டிய வயசு, அதே ரெக்டல் கேன்சரில் மரித்து போனாங்க. இப்போ தான் ஒரு மாதம் கூட ஆகலை. 37 வயசுள்ள ஒரு வாலிப பொண்ணு, என்னோட ஸ்டூடெண்ட், அருமையான பிள்ளை. அவள் இதே வியாதியில் எனக்கு வந்திருக்கலாம், ஆனால் வரல பாருங்க. கர்த்தர் அதை அப்படியே எடுத்து போட்டுட்டார், தூக்கி வெளியில் வீசியாச்சு. 37 வயசுள்ள பிள்ளை இறந்துருச்சு. நான் இவ்வளோ வயசு, என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல மன்றாடுகிறோம், பேசுகிறோம், அவர்கிட்ட ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற தெய்வம். இன்னைக்கு நீங்கள் எது வேணாலும் ஏசப்பாட்ட கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் தருவேங்கிறாரு. அது என்ன வேணாலும் கேட்கலாமா? ஆமாம் கேட்கலாம், ஆனால் அது அவரோட சித்தத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நான் ஒரு ஹெலிகாப்டர் கேட்கலாமா? அது தப்பு இல்லை, தேவையா எனக்கு? இப்போ தேவையானது ஏதோ அதை தான் கொடுப்பாரு. ஒரு குழந்தை எனக்கு கத்தியை கொடுன்னு சொன்னால் அவர் கொடுப்பாரா? அந்த கத்தியை வச்சு கீரிக்கும்ல, அதனால கொடுக்க மாட்டார். அதனால அவர்கிட்ட 3 ஆன்சர் தான். ஒன்று, எஸ், நீ என் சித்தத்தின் படி கேட்ட. ஆவிக்குரிய ரீதியாக நீ எதையானு கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. அவர் ஆவிக்குரிய தெய்வம், அந்த ஒரு சந்தோஷத்தின் தெய்வம், சமாதானத்தின் தெய்வம். அதையெல்லாம் நம்ம கேட்டால் கொடுப்பார். இப்படியாச்சும் கொடுத்துருவார். பார்த்தீங்கன்னா நம்ம உலக பிரகாரமாக இந்த காரு, பங்களா இதெல்லாம் கேட்கும் பொழுது தான் நமக்கு நேரம் செல்லுது. சில டைம் எஸ்ன்னுவார், சில டைம் நோன்னு சொல்லுவார், சில டைம் வெயிட்னுவார். வெயிட், அதுதான் அந்த டிலே. வெயிட் ஆகும்போது, வெயிட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா சில டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் அதுக்கும் ஒரு பதில் எப்படியாச்சும் கிடைக்கும் பாருங்க. அது வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போகாது. டிலே இஸ் நாட் டினையல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு நிச்சயமாக. நம்பிக்கையோடு இருப்பாங்களா, அவங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் கேட்குறவர், அவர் பதில் கொடுக்குறவர், உடனே கொடுக்குறவர். பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தோன்னா நம்ம கேட்குறதும் சரி, நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட அதை கூட அவர் கேட்டு நம்ம கேட்காததை கொடுப்பார். சாலமோன் ராஜா வெறும் எனக்கு விஸ்டம் கொடுங்கன்னு தான் கேட்டார், வேறு எதுவுமே கேட்க. அவருக்கு செல்வத்தை கொடுத்தாரு, அவருக்கு இன்னும் என்னென்னமோ கொடுத்து எக்ஸ்ட்ரான்னு சப்ளிமெண்ட்ரி சப்ளை எக்கச்சக்கமாக அவருக்கு வந்தது. அது மாதிரி நம்ம கேட்காததையும் சேர்த்து கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சிந்தையில் எப்போவோ அதை பற்றி நான் நினச்சேன், இப்போ பார்த்தா அது என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவ்வளோ அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி தகப்பனே. இந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே மறு உத்தரவு கொடுக்குற தெய்வம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்குறவரப்பா. நீங்கள் நான் கேட்பேன்னு சொல்கிறீங்க, கேட்குற தெய்வம். நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்குறவரப்பா. எங்களுக்கு எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்குற தெய்வம் அப்பா. எங்களுடைய கண்ணீர், கவலை, வேதனை எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் துருத்தியில் சேர்த்து வச்சு, ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சு அந்த கண்ணீர், ஒரு கண்ணீருக்கும் ஒரு பெருமூச்சுக்கும் பதில் கொடுக்குற தெய்வம் ராஜா. நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க, கேட்குறவங்க உமக்குள்ளே அன்பு கூர்ந்து உம்மை பற்றி கொள்ள கிருபை தாங்க. உம்மிடத்தில் எதை கேட்டாலும் அவங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for joining us and God bless you all.